everyone. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஓன் வெப்சைட் பிளாகர் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர்த்துக்கு ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். பட் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஸோ நிறைய பேர் அமௌண்ட்லாம் பே பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது அமௌண்ட்லாம் பே பண்ணி அது மூலிமா வெப்சைட்லாம் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அது தேவையில்லை. ஸோ ஃப்ரீயாகவே நம்ம ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணிக்க முடியும், கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் பார்த்திங்கன்னா பிளாகர். ஸோ கூகுளோடைய ஒரு ப்ராடக்ட் தான் பார்த்திங்கன்னா பிளாகர். அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ண போகிறீங்கன்னா blogger.com அப்படின்னு டைப் பண்ண போகிறீங்க. blogger.com டைப் பண்ணிங்கன்னா ஸோ பிளாகருடைய அந்த வெப்சைட் அந்த இன்டர்ஃபேஸ் நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாகர் ஒரு கூகுளோட ப்ராடக்ட். ஓகேங்களா, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கூகுள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி என்னுடைய கூகுள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதேமாதிரி சைன்இன் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ண போகிறோம். அதை நம்ம சிம்பிளாக ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் பிளாக் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணினா நம்ம பிளாகை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய வெப்சைட்டுக்கு ஒரு பேர் வேணும். ஓகேங்களா, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேட்குது, சூஸ் அ நேம் ஃபார் யுவர் பிளாக். ஸோ இந்த பிளாகுக்கு நாம் ஒரு பேர் வைக்கணும். எந்த பேர் வேணால் வச்சுக்கலாம், உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் பேர் வச்சுக்கலாம். நான் என்ன பேர் வைக்கிறேன்னா சாம்பிள் வெப்சைட் அப்படின்னு வைக்கிறேன். ஏன்னா நான் சாம்பிளுக்கு தான் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் சாம்பிள் வெப்சைட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா, உங்கள் நேம் உங்களுடைய விருப்பப்படி நாம் வச்சுக்க முடியும். இப்போது சாம்பிள் வெப்சைட்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இப்போது ஒரு வெப்சைட்டுக்கு ரொம்ப முக்கியமானது அந்த யூஆர்எல்னு சொல்லுவாங்க. இப்போ கூகுள் பார்த்தீங்கன்னா www.google.com அப்படின்னு இருக்கும். ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த வெப்சைட்டுக்கும் ஒரு யூஆர்எல் இருக்கும். அதே மாதிரியே நம்மளுடைய வெப்சைட்டுக்கு ஒரு யூஆர்எல் கொடுக்கணும். ஸோ யூஆர்எல் அப்படிங்கிறது நம்ம ப்ரௌசரில் போயிட்டு நம்ம டைப் பண்ணுறது, அந்த லிங்க்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை கொடுத்தோம் நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போகணும், ஒரு அட்ரஸ் மாதிரி. அதுதான் யூஆர்எல். அதை இப்போ நம்ம கொடுக்கணும். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், சாம்பிள் வெப்சைட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வெப்சைட்டோட நேமை டிபெண்ட் பண்ணியே உங்கள் யூஆர்எல் கொடுங்க. அதுதான் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அப்போ தான் ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போது நான் என்ன வெப்சைட் கொடுத்துருந்தேன், சாம்பிள் வெப்சைட்னு நேம் கொடுத்துருந்தேன். நான் அதையே யூஆர்எலாக ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் அப்படியே டைப் பண்ண போகிறேன், சாம்பிள் வெப்சைட். ஓகேங்களா, இப்போ இந்த அட்ரஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குது, சாம்பிள் வெப்சைட் .blogspot.com. ஸோ இந்த அட்ரஸ் இருக்கான்னு பார்க்குது. கீழே பார்த்தீங்கன்னா சாரி திஸ் பிளாக் அட்ரஸ் இஸ் நாட் அவைலபிள். ஸோ இந்த அட்ரஸ் அவைலபிள் இல்லைன்னு சொல்லுது. ஸோ இதில் நம்ம ஏதாவது ஒரு சில விஷயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ அப்பவும் இல்லைன்னு சொல்லுது. ஸோ 2 ஆட் பண்ணிக்கிறேன். 1 2 3. ஸோ சாம்பிள் வெப்சைட் 1 2 3 அப்படிங்கிறது இல்லைன்னு காமிக்குது. நம்ம ஏதோ ஒன்று வேறு ஏதாவது ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிள் வெப்சைட் mk.blogspot.com அப்படிங்கிறது என்னென்னா திஸ் பிளாக் அட்ரஸ் இஸ் அவைலபிள். ஸோ இந்த அட்ரஸ் அவைலபிளாக இருக்கிறதுனால இதை நமக்கு அலோகேட் பண்ணிடும். ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய வெப்சைட்டை நம்ம எங்கே ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம ப்ரௌசர் போயிட்டு சாம்பிள் வெப்சைட் mk.blogspot.com அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம வெப்சைட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சேவ் கொடுத்துறேன். சேவ் கொடுத்ததும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் நமக்கு க்ரியேட் ஆகிடும். என்ன யூஆர்எல்னா நம்ம என்ன கொடுத்தோம், சாம்பிள் வெப்சைட் mk.blogspot.com அப்படின்னு. ஸோ சேவ் கொடுத்த உடனே இந்த இன்டர்ஃபேஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். சாம்பிள் வெப்சைட் இதுதான் நம்மளுடைய வெப்சைட்டோடைய நேமு. இதில் நிறைய விஷயங்கள் பிளாகரில் அவைலபிளாக இருக்கும். ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, அதில் பார்த்தீங்கன்னா பேஜஸ் க்ரியேட் பண்ணுறது, ஒரு லேஅவுட்டை டிசைன் பண்ணுறது, தீம் சேஞ்ச் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்கள் பிளாகரில் ஃப்ரீயாகவே பண்ணிக்க முடியுது. ஸோ ஒரு அமௌண்ட் பே பண்ணி நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பிளாகரில் ஃப்ரீயாக பண்ணிக்க முடியுது. இதுதான் நம்மளுடைய வெப்சைட்டு டிசைன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நம்ம ப்ரௌசரில் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன போட்டேன், சாம்பிள் வெப்சைட் mk.blogspot.com. ஓகேங்களா, இந்த ஃப்ரீ வெப்சைட் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா
கூகுளில் பார்த்தீங்கன்னா www.google.com அப்படின்னு இருக்கும். பட் இதில் நம்ம பிளாகர் யூஸ் பண்ணுறதுனால blogspot.com அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து பின்னாடி ஆட் ஆகிடும். ஏன்னா நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணோம். நமக்கு டொமைன் வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுத்துட்டோம் sample website mk.blogspot.com. இதை இப்போ சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ண உடனே நம்ம டிசைன் பண்ணோம் பார்த்தீங்களா, இன்னும் டிசைன் பண்ணலை ஃபுல்லாக. ஓகேங்களா? ஒரு வெப்சைட்டை மட்டும் டிசைன் அதாவது க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு சாம்பிளுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு வெப்சைட். இது எந்த இடத்துல நம்ம வந்து இந்த யூஆர்எல் போர்ட்டலில் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளாக சாம்பிள் வெப்சைட்டுங்கிற பேரில் நான் வந்து ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே உங்களுக்கு என்ன மாதிரியான வெப்சைட் தேவைப்படுதோ நீங்கள் வந்து ஓனாக டிசைன் பண்ணிக்க முடியும், எந்த அமௌண்ட்டும் பே பண்ணாமல். இதுக்கப்புறமா நம்ம வந்து இது எப்படி டிசைன் பண்ணுறது, தீமை சேஞ்ச் பண்ணுறது, லேஅவுட் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.